ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 17th June 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் அதெல்லாம் டாப் கென்னஸ் எல்லாம் டாப் லோசஸ் எஃப்எஸ்டிஎஸ்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 93 பாயிண்ட் வந்து விழுந்திருந்துச்சு. நிஃப்டி என்ன தான் வந்து எஃப்எஸ்டிஎஸ் ரெண்டு பேருமே பையர் சைடில் இருந்தாலும் நிஃப்டி வந்து கொஞ்சமாக விழுந்திருக்குது. ஏன்னா ப்ராடர் மார்க்கெட் ஃபுல்லாமே வந்து இந்த இஸ்ரேலில் ஈரான் கடையிலான கான்ஃப்ளிக்ட்னால கொஞ்சம் பயத்தில் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டுமே பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் கடையிலான கான்ஃப்ளிக்ட்னால விழுந்துருந்துச்சு. க்ரூடு வந்து இறங்குனது மறுபடியும் ரேலி ஆகிடுச்சு. கோல்டு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் கோல்டில் போய்ட்டுருக்கு. ஏன்னா ஃபெட் மீட்டிங் நடக்கிறதுனால கோல்டில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் போய்ட்டுருக்குது. ஏன்னா கோல்டு ஃபெட் மீட்டிங் அப்புறமா பார்த்திங்கன்னா கோல்டு வந்து ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா ஃபெட் மீட்டிங்கில் வந்து என்ன அவுட்கம் வருதோ அதை பொறுத்து ரேலியாக வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா 4 நாள் செல்லுக்கு அப்புறமா பை பண்ணியிருக்கிறாங்க. 1482 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து 8207 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 21வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஏறக்குறைய 10,000 கோடியை நெருங்குற அளவுக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் மார்க்கெட் வந்து நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் டாப் கெய்னஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து டெக் மஹேந்திரா இருக்குது. ஒரு 24 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. இன்ஃபோசிஸ் வந்து ஒரு 16 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து ப்ரோக்கரேஜஸோட பயக்காலனால் ரேலியாக இருக்குது. ப்ரோக்கரேஜஸ் வந்து ஐடி ஸ்டாக்ஸ் மேலே கொஞ்சம் பாசிட்டிவாக டர்ன் ஆகிருக்கிறாங்க. அப்புறம் அதானி என்டர்பிரைஸ் பார்த்திங்கன்னா டாப் லூசர்ஸில் வந்து ஃபஸ்ட் இருக்குது. 55 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. இதுக்கு ரீசனும் பார்த்திங்கன்னா சேம் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான அந்த கான்ஃப்ளிக்ட்டு தான். ஏன்னா இஸ்ரேலில் வந்து அதானியோட ஒரு போர்ட் இருக்குது, ஹைஃபா போர்ட்டு. ஸோ அந்த போர்ட்டில் வந்து இவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வார்னால் அந்த போர்ட்டுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து அதானி குரூப்ஸோட ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் விழுந்துட்டுருக்குது. அப்புறம் டாக்டர் ரெட்டிஸில் பார்த்திங்கன்னா 28 பாயிண்ட் விழுந்து டாப் லூசஸில் செகண்ட் இருக்குது. ரீசெண்டாக நல்லா ரேலி இருந்துச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்துட்டுருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.